மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொளியில் குறிப்பாக ஆசிரியர் போட்டி பரீட்சை, அதுபோன்று சட்ட கல்லூரிக்கான நுழைவு பரீட்சை, இப்படியான மிக முக்கியமான உயர்தரமான பரீட்சைகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதான் இலக்கங்களை குறியீடுகளில் குறிப்பிடுவது சார்ந்த கேள்வி. இந்த கேள்விகளில் விடையளிக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடியதாகி நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்படி எனக்கு கேள்வி ஒன்று விளங்குதில்லை, எப்படி தேடியும் அதுக்கான ஆன்சர் கிடைக்குது இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இனி அந்த கவலை வேணாம், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். குறியீடு சார்ந்து கேள்வி அது எப்படி வந்தாலும் இதுக்கு பிறகு நீங்கள் ஈஸியாக விடையளிக்க போகிறீங்க. அந்த கேள்விகளுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் எந்த ஃபேஸ்புக் பேஜில் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற நேரம் அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்களை யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தருங்க. கட்டாயம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற அதே விஷயம் தானே. ஓகே ரைட். அப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே போகலாம். என்ன கேள்விங்கிறத முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு நான் இதில் அடிப்படைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, முதல்ல தரப்பட்ட வினாவை நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த வினாவை செய்கிறதுக்குரிய அடிப்படைகள் என்னங்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கு பிறகு இந்த வினாவை எப்படி செய்யலாம்ங்கிறதையும் பேசுவோம். ஓகே, தரப்பட்டிருக்கிற வினா என்னென்றால், கீழே ஒரு அட்டை தந்திக்கிறாங்க. அந்த அட்டவணையில் சில உருவங்கள் தந்திக்கிறாங்க, கைகளுடைய அடையாளங்கள் சில தந்திக்கிறாங்க. ரைட். இப்போ தரப்பட்டிருக்கிற இந்த அடையாளங்களில் எங்களுக்கு 2 தரவு தாராங்க. ரைட். முதல் தரவு என்ன? 0 தொடக்கம் 0 தொடக்கம் 5 வரை தரவு வழங்கிக் கொள்வோம். நாங்கள் முதலாவது தரவு 0 தொடக்கம் 5 வரை குறித்த ஒரு குறியீட்டினை பயன்படுத்தி எண்கள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ 0 தொடக்கம் 5 வரைக்குமான எண்கள் குறியீடுகளை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. இது முதலாவது தரவு. ரெண்டாவது தரவு என்னென்றால், அதற்கு கீழே 5இன் அடுத்து வரும் மடங்குகள் எழுதப்பட்டுள்ளதையும் காட்டுகிறது. அப்போ ரெண்டாவது தரவு என்னென்றா 5இன் மடங்குகள், அடுத்து வரும் மடங்குகள் என்றா 5 என்று ஆரம்பித்து 10, 15, 20, 25, 30, 35, 40 அப்படின்ட்டு வாருது. அப்போ அதுவும் தரப்பட்டிருக்குது. ரைட். அப்போ எங்களுக்கு அது எது வரைக்கும் வரும்னு சொன்னால் 5இன் அடுத்த மடங்குகள் 1, 2, 3, 4, 5 சரிதானே. 1, 2, 3, 4, 5, 6 சரிதானே. அப்போ 6 அடுத்த மடங்கு வரக்கூடியதாக இருக்கும். சரி, இதுவும் தந்திக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் நாங்கள். அப்போ 30 வரைக்கும் அது வரும். சரி, இப்போ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு எனக்கு இதில் ஷார்ட்கட் எதுவும் தெரியாது, இந்த கேள்வியில அடிப்படை எதுவும் தெரியாது என்ற போது இந்த கேள்வியை நான் சாதாரணமாக ஒருத்தராக பார்க்குற நேரம் எப்படி நான் அணுகுனேனுங்கிற விஷயத்தை பேசுகிறேன், அடிப்படையை விளங்குறதுக்காக. ரைட். இப்போ நான் எனக்கு முதல்ல தரப்பட்டிருந்த விஷயம் படி இதில் நான் முதலாவது யோசித்தேன்டா 0 தொடக்கம் 5 வரைக்கும் இலக்கம் இடப்பட்டதாக மேலே சொல்லப்படுது. அப்படின்ட்டு சொன்னால் 5 என்கிற இலக்கம் மேலே என்ன செய்யும்? முதலாவது இருக்கிற இந்த அட்டவணையில் 5 என்கிற இலக்கம் இருக்கும். ரைட். இப்போ இரண்டாவது தரவுப்படி 5 தொடக்கம் அதனுடைய மடங்குகள் வரும் என்ற விஷயம் சொன்னாங்க. அப்போ இந்த அட்டவணையிலும் 5 என்கிற ஒரு இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ நான் மேலே இருந்து பார்க்குற நேரம் ஒவ்வொன்றா பார்க்குறேன். எங்கே ஒரே ஒரு அடையாளம் மட்டும் இருக்கு, எனக்குள்ள மற்றதெல்லாம் 2 இருக்குது. அப்போ ஒரே ஒரு அடையாளம் மட்டும் எங்கே இருக்கின்றதை பார்த்து நான் இதை பார்த்தோன்னே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஓகே, 5 இந்த இருக்கிறது, அப்போ இதுதான் 5க்கு குறிப்பிடப்பட்டிருக்கு என்றதை நான் முடிவுக்கு வந்தேன். சரிதானே. இது நான் எந்த தியரியும் எதுவும் பேசிக் எதுவும் சொல்லாமல் சும்மா பார்த்து விடையளிக்கிறதா இருந்தால் நான் இதை எப்படி காணுவேன்றதை சொன்னது. ஓகே ரைட், கண்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், இந்த கேள்வியை வாசிக்கிற நேரம் 5னுடைய மடங்குகள் எழுதுறேன். 5,
10 15 20 25 30 6 வந்துட்டா 1 2 3 4 5 6 30 வரைக்கும் எழுதினேன். ரைட். இப்ப நான் அடுத்தது யோசிச்சேன் என்னண்டா 5ங்கிறது நமக்கு தான் அடையாளம் விளங்கிட்டு 5ங்கிறது இந்த விரலுடைய அடையாளம் விளங்கிட்டு தானே. அப்ப நான் யோசிச்சேன் அது வரக்கூடியதானே 5ன்னு சொன்னா எங்கெல்லாம் 5 இருக்கோ அங்கெல்லாம் அது வந்திருக்கணுமே அண்டு பார்த்தா வரல. அப்பதான் எனக்கு யோசனை வரணும். ஏண்டா ஐக்கியூ செய்யற ஒருத்தருக்கு யோசனை வரணும். இந்த அடையாளம் வரையில்லைண்டா இந்த இலக்கங்கள் இப்படி எழுதப்படவில்லை, இதே மாதிரியே கீழே உள்ள அட்டவணையில எழுதப்படவில்லை. அது அப்படி எழுதப்பட்டிருந்தா 5 வார இடத்துக்கெல்லாம் 5 என்று இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அந்த அடையாளம் இருந்திருக்கணும். 5 வார அடையாளங்கள் எத்தனை இருக்குது? இந்த பாருங்க 1 சரிதானே, இந்த 1 2 3 இருக்குது. இங்க 3 அடையாளம் இருக்கா? 2 அடையாளம் தான் இருக்கு. இந்த ஒரு இடத்துல அந்த 5 என்று குறிப்பிடப்பட்ட அந்த அடையாளம் இருக்குது, இந்த ஒரு அடையாளம் 2 தான் இருக்கு. அப்ப இது அப்படி எழுதப்பட இல்லை. 2த்தை நான் என்ன செய்யணும், இதுல இருந்து விளங்கி கொள்றேன். இது சாதாரணமாக நான் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே. இப்ப அப்படி என்றால் இந்த இலக்கம் எப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு என்கிறத நாம இந்த கேள்வியை தேடுற நேரம் இதுல தான் எங்களுக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க. என்னண்டா 5ன் மடங்க சாதாரணமான இலக்கங்களாக அவங்க எழுதல்ல. 5ன் மடங்க எப்படி எழுதிக்கிறாங்கண்டா அடி 6ஐ கொண்ட இலக்கங்களாக எழுதிக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அடி 6 அதாவது 6 பேஸ் இலக்கம், 6 பேஸ் நம்பர்ஸ் என்றா என்ன? இது ஒரு கணனி கற்கையோட தொடர்பான எண்கள் தொடர்பான பைனரி இலக்கங்கள் தொடர்பான பிட்டுகள் தொடர்பான ஒரு இலக்கங்கள் தொடர்பான ஒரு விவரம். இத இப்ப வரக்கூடிய ஐக்கியூ கேள்விகளுக்குள்ள கொண்டு வராங்க. ஏனெண்டா எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ட்விஸ்ட் எல்லாம் தெரியுதான்றத பாக்குறதுக்கு, ஓலைண்டா தெரியுதான்றத பாக்குறதுக்கு. இதுல ஐடி படிச்சாக்கள் இருந்தா 6 பேஸ் நம்பர்ண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அல்லது இந்த மாதிரி கேள்வியை கிளாஸுகளுக்கு போன ஆக்களா இருந்தா அதை விளங்கப்படுத்துற நேரம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச வகையில என்ன போல இந்த அடிப்படை கணிதங்கள் எல்லாம் தெரியாத ஆக்கள் இருந்தா அவங்களுக்காக ஈஸியா இதை சொல்லித்தாரேன். இந்த 6 பேஸ் நம்பர்ண்டா என்ன, 6 பேஸ் மட்டும் இல்ல, கேள்விக்கு நிறைய மாதிரி வரும். இப்படி கேள்வி வந்தா நண்பர்களே, சரிதானே, நீங்க எப்படி கேள்வி வந்தா என்ன செய்யுங்கண்டா 5ன் மடங்குகள் தரப்பட்டிக்குது என்று கேள்வி வந்தா நீங்க அதை நினைச்சு கொள்ளுங்க. 5ன் மடங்காக அங்க எழுதிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு இங்க என்ன செய்ய போறாங்கண்டா அதை 6 பேஸ் நம்பரா தரப்போறாங்க. 6 பேஸ் நம்பர்ண்டா என்னண்டா இந்த 5 நாங்க என்ன செய்யறேன் 6ஆல பிரிக்கிறேன். பிரிச்சு அதை எழுதுற முறை 5 10 15 இது எல்லாத்தையும் நாங்க 6ஆல பிரிச்சு எழுதுற முறை. நாங்க பிரிச்சு காட்டுறோம் எப்படின்னு பாருங்க. 5 6ஆல பிரிக்க முடியுமா? முடியாது. எனவே 5 6ஆல பிரிக்க முடியாதனால 5 அப்படியே வரும். சரியா? ரைட். அதுக்கு 6ஆல பிரிக்க முடியாது, 5 அப்படியே வரும். சரி, ஓகே ரைட். 10 6ஆல பிரிச்சோம்டா 10ல எத்தனை 6 இருக்கு? ஒரு 6 இருக்குது. 6 வந்தா 10 நீங்க 10ங்கிறத 6ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒரு 6 6, மீதி எத்தனை 4. அப்ப என்ன செய்வாங்கண்டா இந்த பேஸ் இலக்கம் எழுதும் போது 6 பேஸ்ல எழுதும் போது இதை அப்படி எழுதுவாங்க, 1ஐயும் 4ஐயும் எழுதுவாங்க. 1ம் 4ம். ஓகே தானே, 1ஐயும் 4ஐயும் எழுதுவாங்க. ரைட். இந்த பைனரி இலக்கம் எழுதக்குள்ள உண்மையில 5 6ஆல பிரிக்க இயலுமா? 6ஆல பிரிக்க முடியாது இல்லையா? 6ஆல பிரிக்க முடியாது. எனவே நாம இதுல 0 தான் போடுவோம். அப்ப இதை அப்படி எழுதுவாங்க, 05 என்று எழுதுவாங்க. ரைட். நான் இந்த இடத்துல ஏன் எழுத இல்லைன்றத பிறகு சொல்றேன். நீங்க அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். சரிதானே? இப்படி எழுதும் போது இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுன்றதை வழங்கி வச்சுக்கொள்ளுங்க. 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். சரிதானே? 6ன் மடங்குகளை தந்திக்கிறாங்கன்னு தரும்போது
நாம் என்ன செய்யணும், அதை 7 பேஸாக எழுதணும். அப்போ என்ன எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0.6 என்று தான், சாரி 06, அதாவது 06 தான் அது ஸ்டார்ட் ஆகும். அடுத்த கேள்வியில் வரும்போது சொல்லுவேன், நீங்கள் ஒன்றோட ஒன்றை குழப்பிக்கொள்ள வேணாம். இப்போ லேசாக விளங்கிக் கொள்ளுங்க, இங்கே சொல்ல போடுறத லேசாக விளங்கிக் கொள்ளுங்க, சரிதானே. அப்போ நம்ம இதை 6ஆல் பிரித்து வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், 0 வரும்ன்றதுனால இந்த 0வையும் 5ஐயும் அப்படி எழுதுறோம், அது பிரிப்படாதுன்றதுனால. இப்போ எங்களுக்கு இந்த கேள்வியில் நான் 0 போடலை, ஏன்னன்றதை சொல்கிறேன். ரைட், 10 நான் பிரித்து பார்த்துட்டேனா. ரைட், 15 பிரித்து பார்த்தீங்கன்னா 15ல் 6 2 முறை இருக்கும். எப்படி, 6 12, மீதம் எத்தனை 3, அதை அப்படியே எழுத போகிறேன். ரைட், 20ல் எத்தனை 6 இருக்கும், 3 இருக்கும், 3 6 18, மீதம் 2, அதை அப்படியே எழுத போகிறேன். ரைட், 25ல் 4 6 4 24, மீதம் 1. ரைட், 50 30ல் எத்தனை 6 இருக்கும், 5 6 30, சரிதானே, 5 6 30. எனவே அதுக்கு மீதம் வராது, எனவே மீதம் வராதனால அந்த பூஜ்ஜியத்தை நான் இங்கே எழுதணும். அப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த முறையில் தான் இரண்டாவது தந்திருக்கிற அட்டவணையில் இலக்கங்களை எழுதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த முறையில் எழுதிக்கிறாங்க. ரைட், இப்போ பாருங்க, இந்த இரண்டாவது அட்டவணைக்குள்ள எத்தனை 5 குறிப்பிடப்படுது, ஒரு 5 2 5 குறிப்பிடப்படுதா. எஸ், அப்போ எங்களுக்கு 2 5 இந்த வருது. ரைட், கண்டுபிடிச்சிட்டோமா, 5 கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், அடுத்தது பாருங்க, 0 சொல்லப்பட்டிருக்கு, 5ஓட 0 ஒன்று வருது. ரைட், அப்போ 5ஓட 0 உண்டா, இதோட வரக்கூடியது. ரைட், அப்போ இந்த விரல் மேலே நோக்கி இருக்கிறது தான் 0. இங்க எங்களுக்கு தரவு தந்தாங்க என்னண்டா, 0 தொடக்கம் 5 வரைக்கும் குறியீட்டை பயன்படுத்தி ஒரு ஒழுங்குல எழுதிக்கோம்னு சொன்னாங்களா. அப்போ 0 இஞ்ச போட்டாங்கண்டா, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ 0 தொடக்கம் 5 வரைக்கும் எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. அப்போ நான் இந்த பைனரி நம்பரை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய குறியீடுகளுக்கான இலக்கம் வந்துட்டு. இப்போ நான் 0 கண்டுபிடிச்சது பிறகு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு. 0 எப்படி கண்டுபிடிச்சேன், முதல்ல நான் 5 கண்டுபிடிச்சேன். 5 கண்டுபிடிச்சி எனக்கு இந்த இடத்துல 50, அதாவது 5ம் 0ம், நான் இதை 50 வாசிக்க முடியாது, 5ம் 0ம் தான் வாசிக்கணும். அப்போ 5ம் 0ம் வாரதான் 30க்குரிய பேஸ் 6 பேஸ் நம்பருங்கிறத எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை நான் லேசா செய்யலாம். ஆக உங்களுக்கு இதுக்கு பிறகு இப்படி எந்த கேள்வி வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க. 5ன் மடங்கண்டு தந்தா அதை 6 பேஸா எடுக்கணும். அதுல பேசிக்க நீங்க எப்படி வழங்கணும்டா, 5ன் மடங்கு என்று தருகிற போது அதை நாம எடுப்போம் 6 பேஸ் என்று எடுப்போம், 6ஆக பிரித்து எழுத வேண்டும் எடுப்போம். 6ன் மடங்கண்டு தந்தா 7 பேஸ், அதாவது 7ஆல பிரித்து எழுதணும். ரைட், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் இதை 6ன் பேஸா எழுதணும், 5ன் மடங்கு இலக்கத்தை ஏன் 6ன் பேஸா எழுதணும்ங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதையும் நான் சொல்றேன், கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இதெல்லாம் இப்போ நாம இந்த கேள்வியில தேடி வாங்கி இதுக்கு விடையல் தேடுறதுக்குள்ள நமக்கு போதும் உண்டாயிரும், சரிதானே. இந்த பேசிக்ஸ் எங்களுக்கு தெரியாட்டி நாம கேள்விகளை பார்த்து திணறி போயிடுவோம். ஏன்னா இது விளங்காது, எப்படி செய்யறோம்ன்ற. பாத்தீங்களா, இந்த பேஸ் விளங்கினா இந்த கேள்வி மிக வேகமா செய்யலாம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கேள்வி வரும். ஒரு கேள்வி 2 புள்ளிப்படி 5 கேள்வியும் 10 புள்ளியை கொண்டு வந்து தரும் இந்த கேள்வி. ஓகே, ரைட். ஏன் 5ன் மடங்கு 6 பேஸா எழுதினாங்கன்றதை சொல்றேன் பாருங்க. 0 முதலாவது இலக்கம் என்ன, நான் சொன்னேன் 0 5. 0 போட்டு எழுதணும். எனக்கு இங்க தரையில்ன்றதுனால நான் அதை விட்டு சொன்னேன் இல்லையா, 0 போட்டு தான் எழுதணும். அப்ப 0 5, இதுல கூட்டுத்தொகை என்ன, 0 5 5. அடுத்தது என்ன சொன்னாங்க, அடுத்தது நாம 10க்கு பார்த்தோம் என்ன, 1 4 பிரிக்கிற நேரம். ரைட், 1ஐயும் 4ஐயும் கூட்டினா எத்தனை 5, சரிதானே. ரைட், அடுத்தது தந்தாங்க எப்படி 2 3, 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் எத்தனை 5. அடுத்தது 3 2 5, 3ம் 2ம் 5. திரும்ப 4 1
கூட்டினால் 5, திரும்ப 5ம் 0ம் கூட்டினால் எத்தனை வரப்போகுது? 5 வரப்போகுது. ஓகே, கூட்டினீங்கடா 5 வரப்போகுது. ரைட். இப்ப இதுல இன்னும் ஒரு ரிக்ஸ் பாருங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த 5ன் மடங்கு அப்படி 6ன் மடங்கு அப்படியெல்லாம் தந்தா அதை நாங்க எழுதுற நேரம் 0ல இருந்து 1 0 1 2 3 4 5 என்று வரும். சரிதானே? உங்களுக்கு இதை எழுதி கொண்டு பிரித்து கொண்டிருக்கிறது எனக்கு விளங்குதில்லை என்று சொன்னா நீங்க செய்யுங்க. என்ன தெரியுமா? முதலாவது 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 என்று எழுதுங்க. அதுக்கு அருகில் அடுத்த இதை ரிவர்ஸில் எழுதுங்க. 0 1 2 3 4 5. அப்போ நீங்கள் 5 4 2 3 3 2 4 1 5 0 இப்படி எழுதுவீங்க. அப்போ இதுதான் இதில் பேசிக். அப்போ இந்த மாதிரி நாங்கள் இதை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா மிச்சம் லேசா இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். இதுதான் இதில் உள்ள அடிப்படை விஷயம். அப்போ உங்களுக்கு இது விளங்கியிருக்குமே நான் நம்புகிறேன். இப்போ திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன். 6 பேஸ் நம்பர்ண்டா என்னண்டா, நாங்கள் இலக்கங்கள் வந்து சாதாரணமாக எழுதுகிற மாதிரி கணனி மொழியில் எழுதுறதுக்கும் சில மெத்தட் இருக்கு. சரிதானே? பிட் நம்பர் எழுதுவாங்க, பேஸ் நம்பர் எழுதுவாங்க, இது மாதிரிலாம் இருக்கு சில மெத்தட்ல. அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இந்த 5ன் மடங்கான இலக்கங்களையும் எழுதிக்கிறாங்க. 5 10 15 20 30 வரைக்குமான இலக்கங்கள் அப்படிதான் எழுதிக்கிறாங்க. அதை 5ன் மடங்கு இலக்கங்களை 6 பேஸ்ல எழுதும் போது என்ன செய்யணும்டா, 6ஆல பிரிக்கணும். 6ஆல பிரிச்சா மேலே வரக்கூடியதை என்ன செய்யணும்? முதலாவது போடணும். மிகுதி வந்தா அந்த மிகுதியை பக்கத்தில் போடணும். சரிதானே? ரைட். 5க்கு மிகுதியும் வராது, 6ஆல பிரி போடவும் மாட்டாதுன்றதுனால 5 அப்படியே எழுதுவோம். 10 நாங்கள் பிரிக்கிற நேரம் 6ஆல பிரிச்சோம்டா 10ல் ஒரு முறை 6 இருக்கி, மிகுதி 4. அப்போ இதை நாங்கள் எழுதுகிற நேரம் 1 4 என்று எழுதுவோம். அப்போ எப்படி மற்ற இலக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதுவீங்க. சரிதானே? இப்போ கேள்விக்குரிய விடையை அழிச்சு பார்ப்போமா? இப்போ நாங்கள் கேள்விக்குரிய விடையை அளிப்போம். பாருங்க, முதலாவது தந்திருக்கிற அடையாளத்தை பாருங்க. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி முதலாவது தந்திக்கிற அடையாளம் இதுக்கு 5 என்று குறிப்பிட்டோம். இது 0. இதுக்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறோம்? 4. பாருங்க, 4ம் அதே போல 1. ரைட். இதுக்கு 3 2. அதே போல இதுக்கு என்ன 2 கீழ் நோக்கி வரக்கூடியதுக்கு என்ன? ரைட் 2 3. இதுக்கு 1 4. சரியா? அப்ப எப்படி 0ல இருந்து இந்த பக்கம் எழுதிக்கிறாங்க, அதனுடைய மடங்க அதே மாதிரி இந்த பக்கம் எழுதிக்கிறாங்க. சரிதானே? மடங்கையும் வளம் இருந்து இடமாக எழுதிக்கிறாங்க. இப்ப தந்திக்கிற கேள்விக்கு நமக்கு இலகுவாக விடையளிக்கலாமா இல்லையா? ரைட். முதலாவது கேள்வி என்ன? முதல் கேட்டிருக்கிற கேள்வி வந்து இந்த விரல் இந்த அடையாளம் சொல்லக்கூடிய இலக்கங்கள் என்ன? ரைட். 1 மேல் நோக்கி வாரது 0, அதாவது இந்த பக்கம் வாரது 2 1 0 2. ரைட். இரண்டாவது 1 4. அதே போல கீழ் நோக்கி வரக்கூடிய விரலுக்கான அடையாளம் 3. சரிதான்? ரைட். அடுத்த கேள்வி கேட்டிக்கிறாங்க தம்ஸ்அப் கீழே வர மாதிரி 3. அதே போல 2 பெருக்கல் நம்ம இப்படி கீழே எழுதுவோம். பெருக்கல் எங்களுக்கு பெருக்கிறதுக்கு லேசாக இருக்கும். 5 5ம் விரல் ஒன்று மேல் நோக்கி வாரது. ஓகே 0. அப்போ 32 50ஆல் பெருக்கிறதுக்கு அப்போ பெருக்கி வரக்கூடிய விடை 0 2 0. சரிதானே? 3 0 0. 5 10க்கு 0 போட்டு 0 போட்டு 1 மிச்சம். 3 15 1 16. அப்போ இதுக்கு வரப்போகிற விட என்ன? 0 0 6 1. ஓகே. அப்போ இதுதான் இதுக்கான விடை. அப்போ இப்படி கேள்வி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. 5ன் மடங்குன்னு தந்திருந்தா நீங்கள் மேலே உள்ளத்தையும் கீழே உள்ள அடையாளங்களை உன்னிப்பாக பாருங்க. எந்த பேஸில் இதை எழுதியிருக்கலாண்டு. இப்போ நாம் சொன்ன மாதிரி இவங்க தந்த மாதிரி நம்ம 5ன் மடங்கு 5 10 15 என்று எழுதும் போது
அடையாளங்கள் ஒரே அடையாளங்கள் ரிப்பீட் ஆகுதுண்டா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அந்த பேஸ்ல எழுதல, இது வேற ஒரு பேஸ்ல எழுதிக்கிறாங்கன்றது என்ன செய்யலாம், அப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஓகே ரைட். இது மாதிரி வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய இன்னொரு வினாவை பார்ப்போம் நாங்க. ஓகே, இந்த வினா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கீழே அட்டவணையில 0 தொடக்கம் 6 வரையிலான எண்கள் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன. அதன் கீழ் நிரலில் 6ன் அடுத்து வரும் மடங்குகள் எழுதப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் என்றுதான் கேள்வி. ஓகே ரைட். இப்போ நம்ம முதல் கண்டுபிடிப்போமா? இப்போ தந்திக்கிற விஷயம் என்ன பாருங்க. எங்களுக்கு இதுல தந்திக்கிறாங்க முதல்ல இலக்கங்கள் 0 தொடக்கம் 6 வரைக்குள்ள இலக்கங்களுக்கு PQRSTUVன்னு தந்திக்கிறாங்க. தந்துட்டு 6ன் அடுத்து வரும் மடங்குகள் எழுதப்பட்டுள்ளன தந்திக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக் எல்லாம் படிச்சுட்டோம்ன்றதுனால நான் திரும்ப அதை உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்ல. இப்போ தந்திக்கிறது 6ன் அடுத்து வரும் மடங்கு எத்தனை பாருங்க. 6, 12, 18, 24, 30. சரிதானே? 1 2 3 4 5 30 36. இப்படித்தான் 6ன் அடுத்து வரும் மடங்குகள் இருக்கணும். ஏன்னா 0 வரைக்கும் 6 வரைக்கும் வாரதுனால. அப்ப 0 1 2 3 4 5 6. அப்ப 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்ப 7 36. அடுத்து வரும் இதுல 42 வரைக்கும் நாங்க எடுத்துக்கொள்ளணும்னு வச்சுக்கோமே. ரைட், 42 வரைக்கும் வச்சுக்கோம். சரி, நான் அதை கிளியரா இங்கே எழுதுறேன். எங்களுக்கு 0 தொடக்கம் 6 வரைக்குமான இலக்கம் தந்திக்கிறாங்களாம். ரைட், அப்ப 0 1 2 3 4 5 6. 6ன் மடங்கு எத்தனை? 6 12 18 24 30 30. அதுபோல 36 42. சரிதானே? ரைட். அப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு இதே மாதிரி அவங்க தந்திருந்தா, இதே ஆர்டர்ல எங்களுக்கு தந்திருந்தா நாங்க எழுத போற இலக்கம் சரிதானே, அதாவது இப்ப நாங்க 0 1 2 3 4 5 6 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்டா, இதுல எங்களுக்கு 4ங்கிறது எத்தனை தடவை 1 2. அப்ப கீழே 2 குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி 2 எத்தனை தடவை 1 2 3 தரம் அப்ப குறிப்பிட்ட அந்த ஒரு இலக்கம் 3 தரம், குறிப்பிட்ட அந்த எழுத்து 3 தரம் இருக்கணும். சரி, இதுல பாருங்க, ஏதாவது ஒரு எழுத்து ரிப்பீட்டா 3 தரம் வந்திருக்கா? Q ஒன்று வந்திருக்குது. Q எத்தனை தரம் 1 2 தரம் தான் வந்திருக்குது. சரிதானே? ரைட். வேற ஏதாவது 3 தரம் வந்திக்குதா? V 2 தரம் தான் வந்திக்குது. S எஸ்ஸும் 2 பக்கத்துல வந்திக்குது. இப்ப இதை நாங்க இன்னொரு வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எங்கேயுமே ஒரே இலக்கம் 2 தரம் வரவே இல்லை. ஆனா இங்க ஒரே எழுத்து 2 தரம் அப்ப நீங்க இதை வச்சு என்ன வழங்கிக் கொள்ளலாம்? நீங்க பேசிக்கல் இதை வச்சு வழங்கிக் கொள்ளும் போது என்ன வழங்கிக் கொள்ளலாம்டா, இதை நம்ம எழுதுற சாதாரண இலக்கங்களாக இவங்க எழுதல. அப்ப இவங்க இதை பேஸ் நம்பர்ஸாக எழுதிக்கிறாங்க என்றதை இதை வச்சு நாங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க இதை பேஸ் நம்பரா மாத்துவோமா? பேஸ் நம்பரா மாத்தி பார்ப்போம். முதலாவது 6னுடைய முதல் மடங்கு பேஸ் நம்பரா 0 6. ரைட். ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? 6 12 எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். ரைட். 6ன் மடங்கு, அதாவது 6டைய மடங்கு பேஸ் நம்பர் எழுதும் போது நாங்க என்னத்தால பிரிப்போம்? 7ஆல தான் பிரிப்போம். ஏன்? 5ன் மடங்கு எழுதும் போது 6ஆல பிரிச்ச மாதிரி 6ன் மடங்கு பேஸ் நம்பர் எழுதும் போது 7 பேஸ் நம்பரா தான் எழுதும். சரிதானே? ரைட். அப்ப 12ல் எத்தனை 7 இருக்கு? ஒரு தரம் 7 இருக்கு. 1 7 7. 12லிருந்து 7 போனா மீதம் 5. அப்ப நாங்க இரண்டாவது இலக்கத்தை எப்படி எழுத போறோம்? 1
5 என்று எழுதுவோம். ரைட், அடுத்த இலக்கம் எழுதும் போது நாங்கள் ஏற்கனவே இதில் ஷார்ட்கட் பார்த்துட்டோம், பிரித்து எழுத தேவையில்லை எங்களுக்கு. இதில் 0 6 சைபரையும் 6ஐயும் கூட்டினால் 6, 1ஐயும் 5ஐயும் கூட்டினால் 6, அப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6, 3ஐயும் 3ஐயும் கூட்டினால் 6, மீள 4ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6, திரும்ப எங்களுக்கு வரப்போகுது 6, 5ஐயும் 1ஐயும் கூட்டினால் 6, அதுபோல் 6ம் 0ம் 6. எத்தனை இலக்கம் இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்போ நாங்கள் 6னுடைய மடங்கு அந்த 7 இலக்கத்துக்கும் அடையாளம் கண்டுட்டோம், என்ன இலக்கம் வந்திருக்கின்றதை கண்டுட்டோம். அதை நாங்கள் ஒரு திரும்ப கிளியராக எழுதி கொள்வோம். நான் எப்படி வேகமாக எழுதினேன், எனக்கு பிடிபட்டுட்டேன், அந்த விஷயம் பிடிபட்டுட்டேன்னு. இப்போ என்ன 6னுடைய மடங்க பேஸாக எழுதும் போது 7இன் பேஸாக தான் எழுதணும்ன்றதை நீ பிடிபட்டுட்டேன், நான் இந்த வேகமாக எழுதுறேன். அப்போ நீங்களும் இதில் செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகினீங்கன்னா வேகமாக எழுதலாம். ரைட், அப்போ 6 1 5 6, அதுபோல் 2 4 6, 3 3 6, மீள எனக்கு 2 4 மாதிரி 4 2 6, திரும்ப 5 1 6, திரும்ப 6 0 6. சரிதானே? 6 0 கூட்டினாலும் 6 வரும். இதுதான் அந்த பைனரி நம்பர். ரைட், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பிடிக்கலாம். என்ன? கீழே வந்து 0 எனக்கு ரிப்பீட்டடாக 2 தரம் வந்திருக்குது. அந்த 2ம் எப்படி இருக்கும்? 1 முதல் தடவையில் இருக்கும், இரண்டாவது இலக்கமாக இருக்கும், இரண்டாவது எழுத்தா இருக்கும். இது முதலாவது எழுத்தா இருக்கும், இரண்டாவது எழுத்தா இருக்கும். இதை வச்சு நான் பிடிக்கலாம். ரைட், அதே போல் நீங்கள் 6ங்கிறது மேலையும் ரிப்பீட் ஆகும், கீழே ரிப்பீட் ஆகும்ங்கிறதையும் பிடிச்சு கொள்ளலாம். ஓகே, ரைட். இன்னொரு விஷயம் நான் பிடிக்கலாம், என்னண்டா 0த்தோட 6 2 தரம் வரணும்ன்றதையும் பிடிச்சு கொள்ளலாம் இந்த இடத்துல இருந்து. சரிதானே? அப்ப பாருங்க, அப்படி பார்த்தமா இருந்தா இந்த வியும் பியும் 2 தரம் ரிப்பீட் ஆகுறாங்க. எப்படி? ஒரு தடவை வி முன்னாடி வாராரு, இன்னொரு தடவை பி முன்னாடி வாராரு. அப்ப இதுல எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் என்னன்னு சொன்னா, பியும் வியும் 0ம் 6மா இருக்கும். ரைட், இப்ப கேள்வி நமக்கு, இதுல எது 0 எது 6 என்ற ரெண்டுமே மாறி மாறி வாரத்துக்கான இடம் இருக்கு. அப்ப நாங்க எந்த ஓர்டர்ல இதை எழுதுற என்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரைட், அந்த குழப்பத்தை நாம தீர்ப்போம். எப்படி தீர்ப்போம்? இதுல இன்னொரு முறையில தீர்ப்போம். சரி, இதுல 2 தரம் ரிப்பீட் வர இலக்கம் என்ன இருக்கு? 2ம் 4ம் இருக்கு. அதே போல 4ம் 2ம் இருக்கு. இவர் 2 பேருக்கு நடுவுல இருக்கிறாள் யாரு? 33, 3 3. அப்ப எஸ் வந்து 3, எஸ் வந்து 3, ஆர் வந்து 4 2 என்று வச்சுக்குவோம். 4 2 என்று வச்சுக்குவோம். அப்ப இவர் 4, அப்ப Q 5, P 6, V 0 1 2. இப்ப எழுதி பார்ப்போமா? 1ம் 5ம் சரியா வருதா? சரியா வருது என்ன? எங்களுக்கு சரியா வருது 1ம் 5ம். ரைட், அதுபோல TR 2ம் 4ம் 3ம் 3ம், அதே போல 5ம் 1ம். சரிதானே? அப்ப கியூக்கு நம்ம 5 கொடுத்தா தான் இந்த 5 1ம் சரியா வரும், இந்த அறிகிற 5 1ம் சரியா வரும். சரிதானே? அப்ப இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரப்படாது எங்களுக்கு. ஏண்டா எங்களுக்கு இதுல ஓர்டர் எங்கேருந்து எங்க வரப்போகுதுன்னு தெரியா எங்களுக்கு. அப்ப நாங்க இதை வச்சுதான் இந்த கேள்விகள் எல்லாம் அடையாளம் காண வேண்டியிருக்கும். அப்ப நாங்க அடுத்ததுகளை எப்படி அடையாளம் கண்டோம்னா லேசி எங்களுக்கு. ஓகே, ரைட். இப்ப நாங்க அடையாளம் கண்டாச்சு, எல்லா இலக்கத்தையும் அடையாளம் கண்டதுக்கு பிறகு இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியதுதான்? தந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியதுதான். ஓகே, ரைட். தந்த கேள்வி என்ன? எங்களுக்கு தந்திக்கிறாங்க, டி மற்றும் ஆர் எனும் குறியீடுகளால் குறிப்பிடப்படும் எண்கள் என்ன? T2, R4. UQல இருந்து RTயின் பெருமான் கழிச்சா என்ன என்று கட்டிக்கிறாங்க. ரைட், UQ என்ன? UQ எங்க? Uவும் Qவும் 15. 15ல இருந்து RT, UQ வந்து 15, RT 45 கழிச்சா என்ன என்று கட்டிக்கிறாங்க. என்ன வரும்?
45 15ல் இது 45 கழிச்சா சய 25 வரும். சரி இப்படி வரும். ரைட். அடுத்தது கீழே சந்திக்கிறது பெருக்கல். அப்போ நீங்கள் இதை என்ன செய்யலாம், பெருக்கி பார்க்கலாம். இதுக்கான விடைகளை செஞ்சு பாருங்கள். நான் எல்லாத்தையும் கேள்வியும் விடையும் எல்லாத்தையும் சொல்லலை, உங்களுக்கு விஷயம் விளங்கியிருக்க வேண்டதுனால. ரைட். இப்போ நான் எகைன் திரும்ப உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன். சரிதானே? நான் எப்படி 0வையும் 6ஐயும் கண்டுபிடிச்சேன் என்றதை சொல்கிறேன் பாருங்கள். 0வையும் 6ஐயும் எப்படி கண்டுபிடிச்சேன், எனக்கு பேசிக்கலி விளங்கிட்டு 0 6 என்று ஸ்டார்ட் பண்ணுது, அதே இது 6 0 முடியுது என்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட். எனக்கு இந்த ஆர்டரில் ஒரு 3 3 2 தடவை வருதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட். சேம் டைம் எனக்கு 4 2 அதே போல் 5 1 வருது. ரைட். 5 1 வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் நான். சரிதானே? அப்போ அந்த ஆர்டர் எடுக்கும்போது நான் என்ன செய்கிறேன், இப்போ அதாவது எஸ்எஸ்ங்கிறது 3 3 எனக்கு அடுத்தது வரப்போகுது 4 2 தான் வரணும். அந்த ஆர்டருக்கு தானே அது வரும், அதில் ஆர்டர் மாறாது இல்லையா? அப்போ 4 2 2 வரும்போது 6ங்கிறது எனக்கு 4. அப்போ 2ங்கிறது டி என்றா எனக்கு நன்றாக தெரியுது 0வில் இருந்த ஆர்டர் இடமிருந்து வலமாக போகுது என்றதை நான் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரி. ரைட். அப்போ அப்படி என்ன செய்யுங்க, எனக்கு இந்த கேள்வியை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது விளங்கி இருந்தால் கட்டாயம் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பார்க்குறார்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறாங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு திரும்ப நான் இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6ன் மடங்குண்டு தந்தால் எங்களுக்கு நாங்கள் எழுதுகிற வளமையில் எழுதுகிற இலக்கம் மாதிரி இந்த குறியீடு வரையிலேண்டா நீங்கள் அதை பேஸ் நம்பராக மாற்றணும். 6ன் மடங்குண்டா 7ன் பேஸாக எழுதணும், 7ன் மடங்குண்டா 8ன் பேஸாக எழுதணும், 8ன் மடங்குண்டா 9ன் பேஸாக எழுதணும். 9ன் பேஸாக எழுதுறேன்டா என்ன, 8 9ஆல் பிரிக்கிறேன், 8 9ஆல் பிரிக்கிறேன். அடுத்தது 8ன் மடங்கு என்ன, 16 16 9ஆல் பிரிக்கிறேன். 9ஆல் பிரித்தோம்டா எத்தனை சரம் வரப்போகுது, ஒரு சரம் தான் வரும். 9ஆல் பிரிச்சிங்கன்னா 1 வரும், 1 9 9. அப்போ இதில் மீதி எத்தனை, 7. அப்போ இதுக்கு வந்து 0, அதாவது 8ன் மடங்கு வரும்போது பேஸ் நம்பராக வரும்போது 0 8 8, அதே போல் 1 7 8 2 6 8. எனக்கு இது பிரிக்க தேவையில்லை. ஏன் பிரிக்க தேவையில்லை, எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் எப்படி போகுது. 0 8 8 1 7 8 2 6 8 மூளை 3 5 8 4 4 8. எனக்கு அது தெரியும், பிரிக்கல. நான் எப்படி தெரிஞ்சு கொண்டேன், எதெல்லாம் கூட்டி நான் 8 வருமோ அதுதான் இதில் பேஸ் நம்பர்ன்றதை எனக்கு விளங்கிட்டு. மற்றது எப்படி விளங்குது, 0 1 2 3 4 5 போகுது. இதில் வரும்போது 6 5 6 7 8 அப்படி மாறி வருதுன்றதை நான் விளங்கி கொண்டேன். இது ஷார்ட்கட், பிரித்து கொண்டிருக்க தேவையில்லை. அப்போ உங்களுக்கு இதுக்கு பிறகு எந்த நம்பருடைய பேஸை கேட்டாலும் நீங்கள் இலகுவாக எழுதலாம். எப்படி, உதாரணமாக இப்படி வச்சுக்கோமே, எங்கள்கிட்ட 9உடைய பேஸ் நம்பரை 9உடைய மடங்கை கேட்குறாங்கன்னா எப்படி எழுதுவீங்க நீங்கள்? முதலாவது 0 9 எழுதுவீங்க, ரெண்டாவது 1 8 எழுதுவீங்க, மூணாவது 2 7 3 6, சரியான 3 6, அடுத்தது 4 5, திரும்ப 6 3, திரும்ப 7 2 8 1 9 0. ரைட். எப்படி வந்துச்சு, 1 2 3 4, எதை மிஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். எஸ் 5 4 5 மாதிரி 5 4 மாறி வரும். 5 6 7 8 9, திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த ஆர்டரில் வரும் அது. ஓகே. அப்போ அப்படி நம்ம ஷார்ட்கட்டில் என்ன செஞ்சிடலாம், வேகமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எழுதி கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இருக்காது. சரிதானே? அதாவது பிரித்து 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 ஆரம்பித்ததெல்லாம் போட்டுக்கிட்டீங்கல்ல, ஒரு தடவை அதை பழகிட்டீங்கன்னா அடுத்தது வேகமாக போக வேண்டியதான். ஓகே. ரைட். அப்போ இது போல் இருக்கிற இன்னொரு கேள்வியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த கேள்வி இருந்தால் பார்க்கலாம். ஓகே. இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. இந்த கேள்வியை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் எடுத்துக்குவோம். என்ன தந்திக்கிறாங்கண்டா 0 தொடக்கம்
6 வரைக்கும் எழுதப்பட்டீங்கன்னு சொல்லிக்கிறாங்க முதல் நிறையில், அதாவது முதலாவது டேபிளில். அப்போ 1 2 3 4 5 6 வரைக்கும் எழுதப்பட்டு 6க்கும் 6 இமோஜி சந்திக்கிறாங்க. ரைட். ரெண்டாவது சொல்லிக்கிறாங்க 5னுடைய வழுக்கள் தரப்பட்டீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. 5உடைய வழுக்கள் என்ன? 5ன் 0ஆம் அடுக்கு 5ன் 1ஆம் அடுக்கு என்று வரப்போகுது. ரைட். 5ன் 0ஆம் அடுக்கு எத்தனை? 1. 5ன் 1ஆம் அடுக்கு 5. 5ன் 2ஆம் அடுக்கு 25. சரிதானே? அப்படியே போகும். இது 125, அதுபோல 625 என்று சொல்லி இது வந்து போகும். சரி, இந்த ஆர்டரில் வரும். சரி, இப்போ இதையே அப்படியே தந்திருந்தா இமோஜில் கீழே முதலாவதுக்கு ஒரு இமோஜி வந்திருக்கும், ஓகே. ரெண்டாவதுக்கு ஒரு இமோஜி வந்திருக்கும், அதுக்கும் ஓகே. மூன்றாவதுக்கு 2 இமோஜி வந்திருக்கும், அதுவும் ஓகே. நான்காவதுக்கு எத்தனை இமோஜி வந்திருக்கணும்? 3 இமோஜி வந்திருக்கணும். 1 2 3. ஆனால் 4வது இடத்துல நமக்கு எத்தனை இமோஜி இருக்குது? 2 இமோஜி இருக்கு. எனவே இந்த இலக்கங்களை இந்த பேஸில் தரலை, இதே மாதிரியே தரலை. சரி, அதை முதல் விஷயமா கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தரையில்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ஓகே, ரைட். இந்த இலக்கங்களை எப்படி நம்ம அடையாளம் காண்றோம், எந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா அடையாளம் காண்றதை பார்ப்போம். சரி, இதில் 1 0 இஞ்ச ஆரம்பித்து இஞ்ச 6 வரைக்கும் எழுதணும், அல்லது 0 இஞ்ச ஆரம்பித்து இஞ்ச 6 வரைக்கும் எழுதணும். சரி, இப்போ நம்ம தந்திக்கிறத இங்கிருந்து 0 என்று வச்சுக்குவோம். முதலாவது 0, இந்த கண்ணாடி போட்டிக்கிற ஆளுக்கு 1 என்று வச்சுக்குவோம். சரியா? 1 வச்சுக்குவோம். சரிதானே? இவரை 2 3 4 5 6 வச்சுக்குவோம். ரைட். இப்போ இவங்களுக்கு என்ன செய்வோம்? தந்திக்கிற பெருமானத்துக்கு எழுதுவோம். இந்த சிரிச்சீட்டிக்கிற ஆளுக்கு என்ன வந்திக்குது? 5 வந்திக்குது. ரைட். கண்ணாடி போட்டிக்கிற ஆள் ரெண்டாவது 1 வந்திக்குது. சரியா? நாங்கள் இப்படியே எழுதினா கூட 1 மைந்தண்டு தானே வரணும், 5 1 வரலாமா? வர முடியாது. எனவே அந்த ஆர்டர் இல்லை என்றது கன்ஃபார்ம் ஆகுதா? அதாவது பின்னுக்கு இருந்து 0 1 2 2 வரலன்றது கன்ஃபார்ம் ஆகுதா? கன்ஃபார்ம் ஆகுது. ரைட். அப்போ இதில் நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படி? முன்னால் இருந்து தான் இமோஜிக்கு இலக்கம் போடப்பட்டிக்குது. முன்னால் 0 1 2 3 4 5 6 என்று இலக்கம் போடப்பட்டிருக்குங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ரைட். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ இவருக்கு 5 கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு. இவருக்கு சிரிச்சுக்கிட்டு 1 கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். அப்போ 1, அடுத்தது 5, 2 இமோஜியும் செட் ஆகுது. ரைட். மூணாவது ஆள் இதே மாதிரி எழுதியிருந்தா 2 5 வந்திருக்கணும். அதாவது சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பொம்மையும் கண்ணாடி போட்ட பொம்மையும் வந்திருக்கணும். ஆனால் அது வரல. வந்திக்கிறது என்ன? 1க்குரிய பொம்மையும் 0க்குரிய பொம்மையும் வந்திக்கு. 1 0 வந்திக்கு. அப்போ இது வந்து ஏதோ ஒரு இலக்கத்தை பேஸால பிரியுது. அதாவது நம்ம எப்படி 5னுடைய மடங்க 25 வந்து 6ன் பேஸால பிரித்து, நம்ம இதுக்கு முதல் செஞ்ச வினாவில் 6ன் பேஸால 25 வந்து பிரிச்சப்போ சரிதானே, நம்ம பார்த்தோம் 6 4 24. எனவே இதில் 4ம் மீதம் 1 வந்ததுனால 25 41 எடுத்தமோ, அதே மாதிரி இந்த வந்திருக்கக்கூடிய 25 ஒரு இலக்கத்தால் நாங்கள் பிரிக்கணும். பிரித்தா அது 1ம் வந்து மீதி 0ம் வரணும் என்றது எனக்கு இதில் இருந்து விளங்குதா? 25 ஒரு இலக்கத்தால் பிரிக்கிற நேரம் அந்த இலக்கத்தில் வரக்கூடிய விட வந்து ஒரு முறையும் மீதி 0ம் வரணும் என்றுதான் இதில் இருந்து வரக்கூடிய அர்த்தம். அப்படி வாரண்டா எத்தனையால் அது பிரியும்? 25ஆல் பிரியும். 25ஆல் பிரிஞ்சாதான் அந்த மாதிரி வரும். 25 பிரிச்சிங்கண்டா ஒரு முறை மீதம் 0. எனவே தான் 25 நாங்கள் 1 0 என்று எழுதலாம். எனவே இதில் இருந்து நான் விளங்கி கொள்ளலாம் என்னண்டா, இந்த எல்லா இலக்கங்களையும் இந்த 125 625 இது எல்லாத்தையும் 25ன் பேஸா பிரித்து தான் இந்த மாதிரி எழுதிக்கிறாங்க
விளைஞ்சா இந்த மாதிரி எழுதிக்கிறாங்கன்றதை புரிஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்போ அந்த ஓர்டருக்கு நாம் இதை எழுதிக்கோளும். நம்ம மற்றதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்படி தான் ஆர்டர் பண்ண படிக்கின்றதை விளங்கினா சரி. சரியா? விளங்கிக்குவோம். ரைட். 10, அடுத்தது 5, 0. சரி, இப்போ இந்த 5 பூஜ்ஜியத்துக்கு நான் சொல்கிறேன் எப்படி 5 பூஜ்ஜியம் வந்ததுன்றதை சொல்லித்தாரேன். பாருங்க, 25க்கு எங்களுக்கு 1 பூஜ்ஜியம் வந்துச்சு. ஏன்? 25ல் 25 ஒரு முறை மீதம் இல்லாதனால 0. சரி, இப்போ 125 நீங்கள் 25ஆல் பிரிச்சிங்கன்னா 5 முறை மீதம் இல்லை, எனவே 0. அப்படிதான் வந்துச்சு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, திரும்ப 1 0 0. திரும்ப அடுத்ததில் நம்ம ஓடுற கொஞ்சம் இங்கே இருந்து எழுதி வருவோம். தரப்பட்டிருக்கிற இமோஜிக்கான இலக்கங்களை எழுதி வருவோம். நீங்கள் எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா வரும். ரைட். முதல்ல தந்திக்கிற இமோஜிக்குரிய இலக்கம் 1, திரும்ப 5, மீள 1 0, திரும்ப 5 0, 1 0 0. சரிதானே? 1 0 0, திரும்ப 5 0 0, திரும்ப 1 0 0 0. இதில் ஆர்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். 1 0 5 0 0 0 போய்கிட்டே இருக்கும். 25 பிரி வர்றது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இதுதான் தந்திக்கிற இமோஜிக்கான உண்மையான இலக்கங்கள். ரைட். இப்போ பின்வருவனவற்றில் 20 25 கேட்டிக்கிறாங்க. 20 25 எது என்று கேட்டிக்கிறாங்க. ரைட். அப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் எதுக்கு என்னன்னு சொல்லி. அப்போ 2 0 2 5 எதுன்னு கேட்டிக்கிறாங்க. 2க்கு என்ன? சிரிச்சிட்டிக்கிற இமோஜி. சிரிச்சிக்கிட்டிக்கிற இமோஜி அங்கே இந்த அறிகிறார். ரைட். 0 என்ன? இவர் 0. அப்போ இதுதான் இதுக்குரிய விடையாக வரும். ஓகே, ரைட். அடுத்தது காட்டிக்கிறாங்க, பின்வரும் எவ்வன் இதில் இப்படி எழுதப்படும்னு காட்டிக்கிறாங்க. 3 சரிதானே? மேலே தொப்பி வந்த ஆளுக்கு 3, அதுபோல் வாய்ச்சப்பட்டை அழைக்கிற ஆளுக்கு 6. அப்போ முதலாவது விட வரும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி காட்டிக்கிறாங்க, இது இமோஜி பெருக்களுக்கான குறியீடு, அதாவது பெருக்கல் குறியீடு இதுன்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டிக்கிறாலும் 0. பார்த்துக்கொள்ளுங்க. சிரிச்சுக்கிட்டிக்கிறாலும் சிரிச்சுக்கிட்டிருக்கிறாள் 1 இல்லையா? நம்ம அவருக்கு 1 கொடுத்துக்கிறோம். ரைட். சிரிச்சுக்கிட்டிருக்கிற இமோஜிக்கு 1 0. அதே போல் மற்றது 1 0 0. இதில் விட என்ன வருமென்று காட்டி. ரைட். பாவம் விட வந்து 1 2 0 வரப்போகுது. அப்போ 3 0. ரைட். அப்போ இரண்டாவது விட இதுதான் விட. இது எங்களை போட்டு குழப்பி அடித்து பெற்றிய கணக்கெல்லாம் பார்க்க வைக்கிற மாதிரி தார கேள்வியாக இருந்தாலும் நாங்கள் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை பயன்படுத்தினமா இருந்தால் பிடிச்சிக்கொள்ளலாம். ரைட். இதில் நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் எப்படி இது 25ஆல் பிரியுது என்றதை கண்டன்றதுக்கு எப்படி இது 25ஆல் பிரியுதுன்றதை கண்டன்றதுக்கு நான் செஞ்ச வேலை என்னண்டா, முதல் வேலை இந்த நம்பரை போட்டு பார்த்தேன், பின்னுக்கு இருந்து போட்டு பார்த்தேன். 5உடைய வழுக்களை எழுதி பார்த்தேன். எழுதி பார்க்கக்குள்ள எனக்கு 5உடைய வழுக்கள் வந்து 0, 5 0 வலு என்பதுடைய பெறுமதி 1 என்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? இது நமக்கு தெரியணும். சரிதானே? ஏண்டா உலக கணக்குப்படி எந்த இலக்கத்துடைய 0ஆம் வலு என்று வந்தாலும் அதனுடைய பெறுமதி 1. இது பேசிக். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். 6உடைய 0ஆம் வலு என்று கேட்டாலும் அதில் பெறுமதி 1 தான். என்னத்தை கேட்டாலும் இதில் பெறுமதி 1 தான். பேசிக். ரைட். இரண்டாவது கேட்பாங்க 5இன் 1ஆம் அடுக்கு அல்லது வலுவண்டா 5 5 6 6. சரிதானே? 5 வரப்போகுது. அப்போ எனக்கு இதை இப்படியே எழுதினா கூட 1 5 தான் வரணும். இப்படியே எழுதினா கூட 1 5 தான் வரணும். இது சரிதானே? இது வேற மாதிரி வராது. சரி. இப்போ
திரும்ப பார்க்குறேன் நான். இதை வச்சு இந்த அறிக்கிற முதலாவது பொட்டிக்குள்ள எனக்கு 1 வரணுமென்று டிசைட் பண்ணினேன், இதுக்குள்ள 5 வரணும் டிசைட் பண்ணினேன். ரைட். அப்போ நான் ஆர்டர் பண்ணுற நேரம் இங்கிருந்து ஆர்டர் பண்ணினேன்டா 0 1 2 3 4 5 ஆர்டர் பண்ணினேன்டா இவருக்கு 1 இவருக்கு 5 கொடுக்கறதுக்கு எனக்கு சரியா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் இங்கிருந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன். சரி, திரும்ப நான் இதே மாதிரி பார்த்து வந்து எப்படி 25 5 அதே போல் 25 125 பார்க்கும்போது எனக்கு 4வது இடத்துல சரிதானே, அதாவது முதலாவது 1 திரும்ப 5 திரும்ப 25 4வது இடத்துல 125 வந்துச்சு. 125க்கு எத்தனை 3 இமோஜி போட வேண்டியிருக்கும். 3 இமோஜி போட வேண்டியிருக்கும் 4வது இடத்துல. ஆனால் 4வது இடத்துல எனக்கு 3 இமோஜியா போட்டிருக்குது. இங்கேருந்து பாருங்க, 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 3 இமோஜியா போட்டிருக்கி இல்லை, 2 இமோஜி போட்டிக்கு. எனவே இந்த அடிப்படையில் அது எழுதப்படலை என்றதை நான் அதிலிருந்து புரிஞ்சு கொண்டேன். சரி, இப்போ நான் கண்ட பெருமானத்துக்கு ஏற்ப இது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு பார்ப்போம். இப்போ நான் மேலே போட்டிக்கிற பெருமானத்துக்கு ஏற்ப நான் என்ன செய்கிறேன்டா இலக்கங்களை எழுதுகிற நேரம் எனக்கு இதில் முதலாவதுக்கு 1 என்று வந்துச்சு, 2வது கண்ணாடி போட்டதுக்கு 5 என்று வந்துச்சு, 3வதுக்கு 1 0 என்றும் வந்துச்சு. இப்போ 5 பெருமானமான இலக்கங்களை சரிதானே 25 பிரிச்சாதான் 25 பிரிக்கும்போது தான் 25 25 ஒரு முறை அதில் மீதம் வராதுன்றதுனால 0. அப்போ நான் அது அப்படி வரும்போது தான் 1 0 வரும் என்றதை நான் இதிலேருந்து தெரிஞ்சு கொண்டதுனால நான் என்ன வழங்கி கொண்டேன்டா, இதில் வந்திருக்கக்கூடிய மிகுதி இலக்கம் எல்லாமே 25 அடியாக பிரிபட்டு வருது. அதனால தான் 1 0 5 0 திரும்ப 1 0 0 திரும்ப 5 0 0 திரும்ப 1 0 0 0 அப்படியே போகும். அது நமக்கு இந்த கணக்கெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இதை மேலேக்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் விஷயம். இதை வச்சு மேலேக்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் விஷயம். அதை வச்சு அடுத்த கேள்வியில் செஞ்சா சரி. அப்போ இதை செய்கிறது மிச்சம் இலகு. என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சொட்டு யோசிச்சு திரும்ப இந்த கணக்கை என்னோட சேர்ந்து செஞ்சு பாருங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பிடிபட்டுரும். அப்போ இப்படி எந்த கேள்வி தந்தாலும் உங்களை எப்படி போட்டு குழப்பினாலும் நீங்கள் இதுக்கு ப்ரொவைடி அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கலைண்டா திரும்ப ஒருக்கா வீடியோ நல்லா பாருங்கள். விளங்கலைண்டா எனக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடுங்க, அல்லது என்னுடைய பேஜுக்குள்ளே போய் நீங்கள் என்கிட்ட நேரடியாக உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். அந்த கேள்வி உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கல நான் விளங்கப்படுத்தினதுண்டா நான் உங்களோட பேசுகிறேன். என்னுடைய இலக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம். இங்கே என்னுடைய இலக்கம் பதிவிடுறேன். உங்களோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் அல்லது காலில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். வீடியோ நல்லா பாருங்கள். உண்மையில் இது இலகுவான கேள்வி. இந்த அடிப்படையிலிருந்து விளங்கப்படுத்தணுன்றதுக்காக விளங்கப்படுத்துறதுனால சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். எனவே என்ன செய்யலாம், நாங்கள் இதுக்கு பிறகு இப்படியான கேள்விகளை மிக சமூகம் கொடுக்கலான்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க.